ஒருத்தரா கேளுங்க கேள்விகள் ஒருத்தரா व्यक्ति पूछो ना Sir, what are the sir here? अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलए थे ना मंत्री बनेंगे क्या पूछ रहे? वो हम जीतने के बाद तय करेंगे। मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता। डीएमके के लिए हम एड़ापाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे। Sir, what are the demands? வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம். இப்ப வந்து நாங்க திமுகவோட எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை. அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம். திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது. வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும். Sir, एक सेकंड sir, what are the demands that ADMK came to alliance with BJP, that NDA? डिमांड क्या है पूछ रहे हैं? किसका? ADMK demands. एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं। Sir, जरा बताओ भाई तमिल में। ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை. இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி. sir, अरे भाई आप पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आ रहे हो, आप हाथ खड़ा करो, श्रीकांत विल गिव चांस। ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. Sir, what about O Pannirselvam and TT Vidyanagaran? Are they also part of the NDA, or you wanted a united AIADMK, sir? एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा। जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा। அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம். ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குறேன். நீங்க கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எந்திரிச்சிருந்து சொல்லுங்க. हाउ देखिए, एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी है। இந்த கூட்டணியில அதிமுக என்டிஏக்குள்ள வருவது அவர்களுக்கும் என்டிஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே வின் வின் சிச்சுவேஷன், இருவருக்குமே பலனளிக்க கூடியது. பின்னாடியிலன்னு சொல்லுங்க சார், சொல்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க மேடம், சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கூட்டணியில இருந்து இப்ப வேற ஒரு விடயம் போறீங்க, டீலிமிட்டேஷன் போறீங்க, கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க. அண்ணா, இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க. ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் உட்காருங்கண்ணா, ஒருத்தரை எந்திரிச்சு நில்லுங்க, அவங்க போடுவாங்க, பேசாதீங்க. एक मिनट सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे। யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தான் பேச போறோம். இப்ப அது பேசு பொருளாக இல்லை. एक सेकंड சொல்லுங்க சொல்லுங்க சார். देखिए, अच्छा किया आपने सवाल पूछ लिया। तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है। उसका एकमात्र उद्देश्य తమిళనాడులో బీజేపీ అన్నాడీఎంకే పొత్తు ఖరారైంది. వచ్చే ఎన్నికల్లో కలిసి పోటీ చేయాలని నిర్ణయించుకున్నట్టుగా అమిత్ షా తెలియజేశారు. దీనికి సంబంధించి ప్రస్తుతం మీడియాతో మాట్లాడారు అమిత్ షా. आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके
भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे।